இங்கே பல அற்புதங்கள் நடந்திருக்கு. எனக்கும் நானும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பட்டு அம்மாவோட அனுக்கிரகத்தில் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். என்ன கொஞ்சம் உடல் உபாதைகள் இருந்தது. ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி எனக்கும் கீழே விழுந்து பெல்விஸ் ஜாயிண்ட் உடஞ்சிடுச்சு. அம்மாட்ட நான் வர முடியல கோயிலுக்கு. பட் ஆனால் அம்மா மேலே பாரத்தை போட்டு அவளை டெய்லியும் வீட்டில் கும்பிட ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு சர்ஜரி 2 டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணதில் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அம்மா வேணுன பிறகு எனக்கு வெறும் இன்ஜெக்ஷன் 3 இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க பெல்விஸ் ஜாயிண்ட்டில். இப்போ நான் வந்து 6 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருந்துட்டு இப்போ நான் நல்லாவே நடக்கிறேன். அம்மா கோயிலுக்கு வந்துட்டேன். பிரத்யங்கரா ஹோமத்துக்காக வந்திருக்கேன். பிரத்யங்கரா ஹோமம் வந்து மெயினாக நம்மளை சுற்றி இருக்க கெட்ட வைப்ரேஷனுக்காகவும் நம்மளுக்கு எதனா உடல் உபாதைகளோ நம்மளுக்கு எதனா கெடுதல் செஞ்சுருந்தாலோ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாலே விலகும். இந்த கோயிலுக்கு வந்தால் ஏதோ மனசு நிம்மதியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இங்கே வந்துட்டோம்னா நமக்கு எந்த கவலையுமே வரமாட்டேங்குது. அதனால தான் இங்கே எப்போவுமே எல்லாத்துக்குமே நாங்கள் அட்டன் பண்ணிடுறேன். பிரதோஷம், பகவதி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில், துர்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில் எல்லாம் அட்டன். இந்த பிரத்திங்கராக்கு எல்லாமே நல்லாவும் இங்கே பூஜை வந்து நல்லா பண்ணுறாங்க. அபிஷேகத்துலேருந்து அர்ச்சனையிலேருந்து எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. பிரத்திங்கரா யாகம் பண்ணுறாங்கல்ல, அது நல்லா பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுவும் போடும்போதும் சாமி வந்து எல்லாத்தையும் விளக்கம் சொல்கிறாரு. இது வந்து லக்ஷ்மிக்கு, சரஸ்வதிக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு, நவகிரகங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வேற அவர் விளக்கம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியில் நம்மளை சில இது எல்லாம் அவர் சொல்வார், நம்மளை திருப்பி சொல்கிறாரு. அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு.